மந்திரம் திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படிதானே? ஆறாவது மந்திரத்துக்கு விளக்கம் பார்க்கணுமா? திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம், திருமுறை எண் 1, பதிகை எண் 44, தலம் திருப்பாச்சிலாச்சிராமம், மந்திர எண் 6வது மந்திரம். அதற்கான விளக்கம் பார்க்கணும் அப்படிதானே? திருநீற்றை உடல் முழுவதும் பூசியவராய் நிறைந்த சடைகள் தாழ்ந்து விளங்க, அதான உரையாடி இருக்கிறீங்க. நெற்றி வழியால் மரக்கருணை காட்டி பாவம் போக்கி, கங்கையை தலையில் அணிந்து ஆடுகின்ற பாம்பை கையில் எடுத்து விளையாடி கொண்டு, ஐவிரல் அளவிலுள்ள கோவனாடை அணிந்து பால் போன்ற வெள்ளிய மென்னியராய் பூதகடங்கள் தம்மை சூழ்ந்து வருபவராய் இத்தலத்து இறைவர் இருக்கிறார். இப்போ என்ன இப்படி செய்வது முறையான்னு கேட்குறார். அதானே? ஒவ்வொன்றா பார்க்கலாம். திருநீற்றை உடல் முழுவதும் பூசியவர். திருநீறு பூசியவராக நாம் இறைவனை பார்க்கும்போது குருவாக பார்க்கிறோம். சடைகள் தாழ்ந்து விளங்க என்பது இறைவனை குறிப்பது அல்லது திருவருளை குறிப்பது. சடைகள் தாழ்ந்து விளங்க உரையில் இருக்கு. அது ஞானத்தை, திருவருளை குறிப்பது. இறைவன் அடுத்தது சொல்கிறார், நெற்றி வெளியினால் மரக்கருணை காட்டி பாவத்தை போக்குகிறாருங்கிறார். நெற்றி வெளியால் நெற்றி வெளியால் நெற்றி கண்ணால் மரக்கருணை காட்டி பாவத்தை போக்குகிறார். அதாவது இதை நம்ம மறைப்பு சக்தியாக எடுத்துக்கணும். ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா மறைப்பு சக்தியாக எடுத்துக்கணும். மறைப்பு சக்தியாக நின்று உயிர்களுக்கு வினை ஊட்டுதலாக எடுத்துக்கொள்ளணும். மறைப்பு சக்தியாக நின்று உயிர்களை வினையை நுகர வச்சு போக்குறதுன்னு பார்க்கணும். வினையை நுகர வச்சு போக்குறது. நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாருக்கும் ஒரே நிமிடத்தில் வினை போக்க மாட்டார். அப்படி பொருள் எடுக்கக்கூடாது. யாரோ ஒருத்தனை நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சாருங்கிறதுனால அதே தொழிலாக இருக்க முடியுமா? அப்படி அந்த உயிர்களை என்ன செய்து தான் வினை போக்க முடியும்? நுகர வச்சு தான் அப்படி தான் பொருள் எடுக்கணும். நுகர வச்சு தான் போக்க முடியும். எல்லாருக்கும் அப்படி ஆரம்பித்தாங்கன்னா அது சைவ சித்தாந்தத்துக்கு என்ன இல்லாமல் போயிடும், இடம் இல்லாமல் போயிடும். ஏதோ ஆச்சாள்புரத்தில் அவர் கல்யாணத்துக்கு நிறைய பேர் மோட்சத்துக்கு போக விட்டாங்க, எல்லா கோயிலில் விட விட்டாங்கன்னா அப்போ ஒருத்தர் சாதனத்துக்கு யாருக்கா ஒருத்தர் கல்யாணம் வரும்னு காத்திருப்பான். ஏதோ ஒரு நாயனார் 63 ஊரில் யாராவது ஒருத்தர் வருவாங்க, கல்யாணம் நடக்கும், போயிடலான்ட்டு உட்காந்துக்கிடுவான். என்ன சொல்கிறீங்க? அப்படி பொருள் கிடையாது. அது இறைவன் இதை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா செய்வாரை தவிர, இறைவன் என்னது மரக்கருணையினால் நுகரச் செய்து தான் போக்குவார். ஆமாம் ஆமாம், பக்குவம் இருக்குங்கிறதையும் யோசிக்க மாட்டானே. பக்குவம் இருந்தவங்கெல்லாம் போனாங்கன்னு யோசிச்சுக்கிடுவானே. யார் நம்ம ஆட்களை சொல்லுங்கள், அவருக்கு பக்குவம் இருந்தது, எனக்கு பக்குவம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் அவங்கள விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களில் அவருக்கு பக்குவம் இருக்குது, எனக்கு பக்குவம் இல்லைன்னு சொல்லுங்கள். மாற்றி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஆமாம், அவங்களுக்கு எந்த பக்குவம் இல்லைம்பா. புரியுதா உங்களுக்கு? அதனால் இது இறைவன் ஏதோ ஒரு இடத்தில் எங்கோ நிகழ்த்திய மார்க்கண்டேயருக்காக வந்த மாதிரி எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஆச்சாள்புரத்தில் வந்த மாதிரி எல்லாருக்கும் வர முடியாது. திருநாவுக்கரசருக்கு சாப்பாடு சுமந்த மாதிரி எல்லாருக்கும் சுமக்க முடியாது. அப்படி சுமக்க ஆரம்பித்தாருன்னா அப்புறம் எல்லாருமே சாமி வருவார்னு வெயிட் பண்ணி உட்காந்துருவான். உண்டா இல்லையா? அது சாத்தியம் கிடையாது. அது எங்கோ ஒரு இடத்தில் இறைவனுடைய அருள் குறிப்பு, சங்கற்பம். அது எங்கோ இறைவனுடைய சங்கற்பம். அது இப்படியும் இறைவனால் முடியுங்கிறது சங்கற்பம். அதனால் நெற்றிக்கண்ணால் பாவத்தை போக்குவார்னா நெற்றிக்கண்ணை திறந்து எல்லாருக்கும் போக்கிடுவார் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது.
மரக்கருணைங்கிற வார்த்தையை உரையாசிரியர் பயன்படுத்தியிருக்கிறார், மறந்துடக்கூடாது. மரக்கருணைன்னு சொன்னாலே என்ன சக்தி தான்? அங்கே போய் தான் வெளியே வரணும், அங்கே போய் தான் வெளியே வரணும். உரையாசிரியர் யாருன்னா குருசாமி தேசிகர். போக்குகிறார். இதையெல்லாம் நம்ம கடைசியில் இதில் எதையெல்லாம் அந்த அந்த பெண் மேலே பொருத்த முடியுங்கிறத கடைசியில் பொருத்தணும். முதல்ல பொருளை பார்ப்போம். இந்த பதிகம் மட்டும் ஒரு தனிச்சிறப்புடையது. என்னதுன்னா, இது அகச்சான்று, ஞானசம்பந்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு வரலாறு. திருப்பாச்சலாச்சிராமத்தில் ஒரு பெண் உடம்புக்கு முடியாமல் கோயிலில் படுக்க வச்சுருக்காங்க, அங்கே தானே பாடுறாரு. அப்போ இதில் பதியில் வர்ற செய்தியெல்லாம் யார் மேலே பொருத்தணும்? அது கடைசியில் எதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து பொருத்திக்கலாம். முதல்ல மந்திரத்தினுடைய பொருளை ஆழமாக பார்த்தா தான் பொருத்த முடியும். கங்கை தலையில் சூடியது நம்ம சொல்லியிருக்கிறோம், பேராற்றல் பேரருள் சொல்லியிருக்கிறோம். பாம்பை இடையில் அணிந்திருப்பது இறைவனுடைய குண்டலினி சக்தி, சுத்தமாயா சக்தி, அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வரணும். கோவண ஆடை அணிதல் என்பது இறைவனுடைய வேண்டுதல் வேண்டாமை இலாம், அல்லது பற்றற்ற நிலை, அல்லது துறவு நிலை, எப்படி வேணாலும் சொல்லலாம். வேண்டுதல் வேண்டாமை, பற்றற்ற நிலை, துறவு நிலை, அப்படி எத்தனை பொருள் வேணாலும் சொல்லலாம். இறைவன் திருமேனி வெண்ணிறத்தில் இருக்குங்கிறாரு, அது திருநீர் பூசியதனால் வெண்மையாக இருக்குன்னு சொல்லணும். திருநீர் பூசியதால் வெண்மையாக இருக்குது. தலத்து இறைவன் பூதகணங்கள் சூழ இந்த தலத்தில் இருக்கிறாரு. பூதகணங்கள் சூழ இந்த தலத்தில் இருக்கிறாரு. இப்பெண்ணை வாடுமாறு செய்வது பெருமை இறைவனுக்கு பெருமையா? பெருமை கிடையாதுன்னு கேட்கிறார். இதை நம்ம அந்த இனிமேல் பெண் மேலே எடுத்து பேசணும். இப்பதிகத்தில் தலத்து இறைவன் இப்படி ஒரு மன்னனுடைய மகள் படுத்திருக்கும்போது எப்படி அங்கே ஒரு கூட்டம் இருக்குமல்ல, எப்படி ஒரு கூட்டம் இருக்கும்ல, அப்போ அவங்கள நம்ம சங்கமமாக எடுக்கணும். தலத்து இறைவன், அங்கே இருக்கிற அடியார்கள். இப்போ ஒரு வேட்புமனு தாக்கல்னா அதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கூட்டம் இருக்க வேண்டிய இடங்கள்னு சில இருக்குல்ல, அது மாதிரி கூட்டம் இருக்கும். அதை சங்கமமாக எடுக்கணும். ஞானசம்பந்தர் அங்கே போயிருக்கிறார். அவர் யாராக நிற்கிறாரு? குருவாக நிற்கிறார். முதல்ல இந்த பதிகம், இந்த 7வது பாடல் அதுக்கு நல்லா மேட்ச் ஆகுது. குருலிங்க சங்கமத்துக்கு மேட்ச் ஆகுது. சரியா? திருநீர் பூசிருக்கிறதெல்லாம் பேசுனதுனால சொல்கிறோம். இந்த இடத்துல குருவாக இறைவனையும் பார்க்கலாம், யாரையும் பார்க்கலாம், ஞானசம்பந்தரையும் பார்க்கலாம். ஆன்மாக்களின் துயர் நீக்கிறது தான் குருமார்களுடைய கடமை. ஆன்மாக்களின் துயர் தீர்ப்பது தான் குருமார்கள். கள்ளத்தலைவர் துயர் கருதி அலைவர் மிக, கள்ளத்தலைவர் துயர் கருதி, சப்ஜெக்டே முடிஞ்சுது. அந்த ஒரு வெண்பாவை வச்சு இந்த பதியம் முழுதுக்கும் பொருள் சொல்லிவிடலாம். கள்ளத்தலைவர் துயர் கருதி தங்கருணை வெள்ளத்தலைவர் மிக. உயிர்களுடைய துயருக்காக தான் ஜீவன் முக்தர்கள் உலகத்தில் வாழ்கிறாங்க. அந்த இடத்துல தான் இப்போ ஞானசம்பந்தர் நிற்கிறார். அதாவது ஒரு தாய் எல்லா பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுவது போல குரு ஆன்மாக்களிடத்தில் காட்டணுங்கிறது விதி என்பது விதிக்கப்பட்டது. ஆனால் அது நியமங்களுக்கு மாறாக இருந்தால் அதை பின்பற்ற வேண்டியது இல்லை, அதுவும் விதிக்கப்பட்டிருக்குது. ஒரு தாய் குழந்தைகளிடத்தில் அன்பு காட்டுவது போல ஆன்மாக்களிடத்தில் அன்பு காட்டுவது குருமார்களுடைய கடமை. அந்த ஆன்மா நியமத்தில் நிற்கலைன்னா இவரும் அது நிற்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவர் எப்படி நிற்க முடியும்? ஒரு சரியில்லாதவங்ககிட்ட எப்படி குரு சரியாக நிற்க முடியும்? அப்போ திருந்திட்டு வந்தானே சொல்லுவாங்க. அதுதான். எனவே இந்த இடத்துல இந்த பெண்ணினுடைய துயரமும் அந்த துயரை போக்க வேண்டிய குரு நிலையும் சரியாக பொருந்தது. அது ஒரு அழகான பொருத்தம். பெண்ணினுடைய துயரத்தை போக்க வேண்டிய இடத்துல யார் நிற்கிறா? குரு நிற்கிறா. அதான் இறைவனும் குருவாக நிற்கிறார், ஞானசம்பந்தம் நிற்கும். இந்த இடத்துல வர்ற மரக்கருணைங்கிறது ஒரு நுட்பமான செய்தியை நமக்கு சொல்லுது. என்ன செய்தினா, இந்த பெண்ணினுடைய துயரமும் அது அந்த பெண் அனுபவித்து கழிக்க வேண்டிய வினைக்கான ஒரு குறியீடு தான்.
மன்னன் வந்து சிவபக்தனாக இருந்ததுனால தானே கோயிலில் வந்து தன் மகளை கடத்தியிருக்கிறான். சிவ வழிபாட்டுக்காரனாக ஞானசம்பந்தர் வருகைக்காக அலங்காரம் பண்ணி வரவேற்கிற எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த பெண் வந்து தான் அனுபவிக்கிற வினையை எதாக அனுபவிக்கிறது? நோயாக அனுபவிக்கிறதுங்கிறது ஒரு குறிப்பு. அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பேசப்படுது? மரக்கருணை பேசப்படுகிறது. இந்த பெண் அனுபவிக்கிற நோய் அந்த பெண்ணுக்கு பாவ நீக்கமாக முடியும்னு எடுக்கணும், தீவினை நீக்கம்னு எடுக்கணும். மதுவாங்க. இறைவன் வந்து நாகத்தை கையில் கொண்டு ஆட்டுகிறவர் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இதை எங்கே செய்தார், எதுக்கு செய்தார்னு இப்போ வரைக்கும் விடை கிடையாது நம்மக்கிட்ட. சித்தாந்த உரையாசிரியர்கள்ட்டே விடை கிடையாது. எங்கே பாம்பை வச்சு கையில் வச்சு ஆட்டினார், அதுக்கான பின்னணி என்ன, அந்த மருகலில் வந்து பாம்பு விடத்தை நீக்கிறார்ல, அது ஒன்று தான் நம்மகிட்ட பாம்பை வச்சு கதையாக இருக்குது. இதெல்லாம் இன்னும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ திருமருகல் கதையே, திருமருகல்னு தேவாரத்தில் இருக்குது, திருவிளையாடல் அங்கே பாம்பை வச்சு ஆட்டினாரா? இங்கே பாம்பை வச்சு கையை வச்சு ஆட்டினாருன்னு இருக்குல்ல அந்த கதை, அது வந்து அருணை வடிவேல் முதலியார் உட்பட எல்லாருமே எங்கே நடந்துன்னே தெரிலங்கிறாங்க. திருவிளையாடல் புராணத்திலேயே இப்போ திருமருகலில் வந்து அந்த பெண்ணுக்கு பாம்பு விட நிற்கிறார்ல, அதே திருவிளையாடல் புராணத்தில் வேறு ஊர் வருது. ஒரு பேராசிரியர் ஃபோன் பண்ணி கேட்டார் என்கிட்ட. அப்போ அதில் மறைமலடிகள் அங்கே வந்து ஒரு குறிப்பு சொல்கிறார். திருவிளையாடல் புராண கதைகளில் வந்து நிறையா பிழைகள் இருக்குது, கவனமாக படிக்கணும்னு சொல்கிறாரு மறைமலடிகள்னு அவருக்கு பதில் சொன்னேன். பெரும்பற்றை புலியூர் திருவிளையாடல் புராணம்னு ஒரு புராணம் இருக்குது. அதில் தான் மதுரையில் நடந்த திருவிளையாடல் கரெக்டாக இருக்குங்கிறார். யார்? மறைமேலடிகள் எங்கேயுமே எந்த கதையை சொல்கிறதில்ல. யார் கதையை? பரஞ்சோதி முனிவருடைய கதையை சொல்கிறதில்ல. பெரும்பற்றை புலியூர் நம்பி புராணத்தில் இருக்கிற கதையை தான் அவர் சொல்கிறார். அதில் தவறு இல்லாமல் இருக்குங்கிறார். சரியா? இதெல்லாம் நம்ம நுட்பமாக தெரிஞ்சுட்டா. பாம்பை கையில் எடுத்து விளையாடினாரா? எந்த ஊரில் விளையாடினார்? நம்மகிட்ட கதையே கிடையாது, ஒரு கதையும் கிடையாது. எங்கே நடந்ததுன்னு இது வரைக்கும் தெரியலைங்கிறாங்க உரையாசிரியர். இப்போ இங்கே வந்து இந்த பெண்ணோட அந்த சம்பவத்தை நாம் பொருத்தலாம். விஷமுடைய பாம்பை கையில் எடுத்து விளையாடுற நீங்கள், அந்த பெண்ணுக்கு என்னது? நமக்கு நோயினாலே விஷம்தான், விஷஜுரம்னு தானே சொல்கிறோம். நோயே நமக்கு என்னது தான்? நோயின் பேசிக்கே என்னதுங்க? எல்லா நோயினும் அடிப்படையும் விஷம்தான், பாய்சன் தான். ஃபுட் பாய்சன், தண்ணீரில் பாய்சன், எல்லாத்துலேயும் பாய்சன் தான் நோயாக மாறும். அதை நம்ம அதில் கொண்டு இணைச்சிக்கிடலாம். புரியுதா? அப்படி கேட்குறாரு அந்த பண்டிதமணியே கேட்குறாரு. அதாவது யானை தோலையே உரிச்ச நீங்கள் ஐம்புலன்கள் எறும்பு மாதிரி, அதை சரி பண்ண முடியாதான்னு கேட்குறாருன்னு எழுதுகிறாரு. இப்போ தானே மடத்தூரில் படித்தோம், நீங்கள் வரல, இப்போ தான் படித்தோம். நீங்கள் வந்தீங்களா? தூங்குறதாச்சு உட்காந்து. ஆமாம், ஞாபகம் இல்லையா? பண்டிதமணி கேட்குறாரு 13வது மந்திரத்துலேயும் 12வது மந்திரத்துலேயும், யானை தோலையே உரிச்சிங்களா எறும்புன்னு தானே ஐம்புலனை ஒப்பிடுறாரு மாணிக்கவாசு. நெய்க்குடத்தில் எறும்பு மொச்சமாக ஒரு இடத்துல பாடுறாருலங்க, அந்த இடத்துல. அது வேறு, அது வேறு. ஆமாம், திருச்சதகத்தில் 12வது மந்திரம் 13வது மந்திரத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் பேசுகிறதுக்குள்ளே நீங்களே எடுத்து பார்த்துடலாம். அதாவது நெய்க்குடத்தில் எறும்பு என்ன? திருச்சதகம் திருச்சதகத்தில் தான் இருக்குது அந்த மந்திரம். எத்தனாவது மந்திரம்னு பாருங்கள். நாடகத்தால்ங்கிறது எத்தனாவது மந்திரம் திருச்சதகத்தில்? 11வது மந்திரம் படிங்க. அது 11. நான் சொல்கிற எறும்பு மந்திரம். திருச்சதகத்தில் நீத்தல் விண்ணப்பத்தில் இருக்குது. இந்த 2 வகுப்பையும் போட்டு நம்ம குழப்பறோம்னு நினைக்கிறேன். நீத்தல் விண்ணப்பத்தில் போய் பாருங்கள், 20 ஒட்டி பாருங்கள். ஆமாம், அந்த நெய்க்குடத்தில் எறும்பு மாதிரின்னு ஒரு இடம் வருங்க, அதை கண்டுபிடிச்சி பார்த்துக்கிடுங்க, விட்டுருங்க.
நெய்க்குடத்தில் எறும்புன்னு ஒரு மாணிக்க ஒரு இடத்துல பாடுறாரு. அந்த இடத்துல உரை எழுதின பண்டிதமணி உரைன்னு சொன்னதுனால நிச்சயமாக அது எங்கே தான் இருக்கணும், சதகத்தில் இருக்கணும் அல்லது அது வேற. சரி, இப்போ பாடத்துக்கு வாங்க போயிடும். இப்போ போய் 10 நிமிஷம் போயிட்டு. அதாவது அந்த இடத்துல உரை எழுதும்போது யானை தோலையும் அதே மந்திரத்தில் சொல்கிறாரு, எறும்பையும் சொல்கிறாரு. யானை தோலையே உரித்தவங்களுக்கு ஐம்புலன்களாக எறும்பை அடக்க முடியாதாங்கிறது தான் இதில் கேள்வின்னு எழுதுகிறார். அதே தான் இங்கே எடுக்கணும். பாம்பையே கையில் வெட்டி ஆட்டுறீங்களா, இந்த பெண்ணினுடைய உடம்பில் இருக்கிற இந்த நோயை நீக்கணும் அப்படிங்கிறது குறிப்பு. சரியா? இந்த பதிகத்தை நாம் அந்த பெண் மேலே ஏற்றி பாடணும். சடையா எனுமாலுங்கிற மாதிரி. சடையா எனுமாலில் யார் மேலே ஏற்றி பார்க்கணும்? அந்த பெண் மேலே ஏற்றி பார்க்க. ஒன்று கொள்ளாம யார் மேலே ஏற்றி பார்க்கணும்? வரலாற்று இது அகச்சான்று பதிகங்களை வரலாற்றோடு பார்க்கணும், சும்மா பார்க்கக்கூடாது. அதில் நீங்கள் பார்க்குறது உங்கள் திறமை. நீங்கள் அதை எவ்வளவு பார்க்குறீங்களோ அது உங்கள் திறமை. அதை உங்களால் அப்ளை பண்ண முடியலைன்னா விட்டுறணும். அப்ளை பண்ணுறது உங்களுடைய திறமை. சரியா? அதே அதில் சொல்கிறாரு. அதற்கடுத்து அந்த 5வது மந்திரத்தில் கடைசி வரி நேற்று பார்த்தீங்க. சாந்தனி மாறுபோரோ தையலை வாட சதுர். அந்த அந்த இடத்துல என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் திறமையெல்லாம் காட்டுறதுக்கு இந்த பெண்ணு தான் கிடச்சிதான்னு அர்த்தம். உங்கள் திறமையை, உங்கள் ஆற்றலெல்லாம், உங்கள் பேராற்றலெல்லாம் காட்டுறதுக்கு இந்த பெண்ணு தான் கிடச்சிதான்னு அர்த்தம். அதனால தான் இந்த பதிகத்தை நீங்கள் உள்ளே இணைச்சி போங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு சதிர் செய்வதோ இவர் சார்பே வாடுமாறு செய்து இவளுக்கு இடர் செய்வது பெருமை தருமா? இங்கே அதே தான் கேட்குறாரு. இந்த பெண்ணை வாட்டுறதுனால உங்களுக்கு என்ன பெருமை கிடைக்கும்னு கேட்குறார். சரியா? அந்த வந்த செய்திகளை எல்லாம் அந்த அகச்சான்றோடு பொருத்தி நாம் பார்த்துட்டோம். நம்ம இந்த பதிகத்தை தொடங்கும்போது நேற்று கூட பேசணும். இந்த பதிகத்தில் ஒரு உயிருக்கு ஒரு நோயின்னா காரணம் யார்? அந்த உயிர் தான். ஆனால் இந்த இடத்துல ஞானசம்பந்தர் அந்த பெண்ணு ரொம்ப நோய்வாய்ப்பட்டு சோர்ந்து கிடக்குது, மன்னனும் சோர்ந்து போய் கிடக்கிறான். இந்த இடத்துல நம்ம நோய் செய்தவங்கள திரும்பவும் என்ன செய்ய முடியாது? அந்த நோயில் இருக்கிறவங்கள திரும்பவும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது. ஒரு பையன் ரொம்ப குறைந்த மதிப்பெண் எடுத்து ஒரு பையன் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா நம்ம அந்த பையனை ரொம்பவும் பேச முடியாது. ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, பையன் என்ன மார்க் எடுத்துருக்கிறான்னா ஃபெயில் ஆகிட்டாங்கிறாங்க, மார்க் ரொம்ப குறைவாக சொல்கிறாங்க. நீங்கள் அந்த பையனை பெருசாக பேச முடியாது. வாத்தியார்கள் இங்கே இப்போ எங்கெங்கே எந்த வாத்தியார் வேலை செய்கிறானுங்க, இங்கே எல்லாம் டியூஷன் எடுக்கவும் சம்பாதிக்கவும் அப்படின்னு டைரக்ஷன் என்ன செய்யணும்? அந்த சூழலுக்கு அதுதான் கரெக்டு. ஞானசம்பந்தர் இந்த சூழலில் பார்த்தாரு. இந்த பெண்ணை போய் அந்த பெண்ணு உடம்பு முடியாமல் படுத்துடியாமல் நீ வேலை செய்யாமல் இருந்திருந்தா இந்த ஃபீவர் வந்திருக்குமாமா, உங்கள் அப்பாவுக்குள்ள வேதனை எனக்குள்ள வேதனை அப்படி பேச முடியுமா உங்கள்கிட்ட? அந்த சூழலுக்கு அவர் யார் பக்கம் திரும்புகிறாரு? இதான் இது புரியலைன்னு அந்த பதிகமே புரியாது. ஆமாம், கடைசியில் யார் அப்போ பவர்ஃபுல்லாக யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறார். இறைவனை சொல்கிறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்லை. அவர் ஏசினும் ஏத்தினும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இறைவனாக இருக்கிறாரு. ஒரு உயிர் பொருட்டு இறைவனை என்ன சொன்னாலும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உடையவர். இந்த பெண் இறைவன் பொருட்டு பெண்ணை திட்ட முடியாது, பெண் பொருட்டு யாரை திட்டலாம்? இதுதான் அதில் இருக்கிற ஞானசம்பந்தர் எடுத்துக்கிட்ட லாஜிக். ஆமாம், பொறுப்பு அவர் கடமை இருக்குது. ஆமாம், ஆன்மாவுக்கு அந்த பலம் கிடையாது. அதனால் யார் பக்கம் திரும்பிட்டார்? இந்த பதிவு முழுவதும் இதே மாதிரி நீங்கள் சடையா என்னமால் பார்த்தா இறைவன் மேலே திரும்பவே மாட்டார். ஏன்னா அங்கே அந்த பொண் ஸ்ட்ராங்காக நிற்குது. அந்த பெண்ணு தான் கணவன் திருமணம் செய்ய வேண்டியன்னு இறந்து கிடக்கிறான், இறைவனை புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்குது, தெம்பால இருக்குது. இறைவனை கணவனை தொடமாட்டேன்னு தெம்பால உட்காந்துருக்குது. ஆனால் இந்த பெண் முடியாமல் குழந்தை படுத்திருக்குது. அப்போது அந்த இடத்துல இது சைக்காலஜி, அந்த ஆய்வு முறைகளில் 35 ஆய்வு முறைகளில் உளவியல் ஒரு ஆய்வு முறை. இந்த இடத்துல ஞானசம்பந்தர் அணுகுமுறை என்ன முறை? உளவியல் முறை, சைக்காலஜி முறையில் அதை கையாண்டு அந்த பெண்ணை நம்ம மேலும் மேலும் குறை சொல்ல முடியாது. அதனால் அதே சமயத்தில் அந்த பெண்ணினுடைய இந்த துன்பத்திற்கு காரணம் வினைங்கிறதையும் மறைமுகமாக வச்சுருக்கிறாரு. என்ன மறைப்பு சக்தி உள்ள வருது பாருங்கள். உரையாசிரியர் எழுதுகிறார், மறைப்பு சக்தி வந்ததுனாலே உயிர் செய்த வினையை என்ன செய்யணும்னு அர்த்தம்? அனுபவிக்கணும்னு அர்த்தம். அதை மறைமுகமாக வச்சுருக்கிறார். அதையும் மறைமுகமாக வச்சு இறைவன்ட்ட சொல்கிறாரு, இது உங்களுக்கு பெருமை தரக்கூடிய செயலா அப்படின்னு கேட்குறார். இது எல்லா மந்திரங்களையுமே நம்ம இந்த கோணத்தில் தான் பார்த்துருக்குறோம். மீதி இருக்கிற மந்திரத்தையும் இப்படியே பார்க்கணும். சரியா? அடுத்து நம்ம இது பார்க்கலாம், திருவாசகம் பார்ப்போம். முதல்ல பாடம் முடிச்சிடுறோம், வினாத்தாள் எடுக்கணும்.
பாடத்தை முதல்ல முடிச்சிடுறோம். ஏதாவது வேலைகள் இருந்துன்னா பாவம். ஆ இதில் செல்லிலே பார்த்துடலாம். வினா ரெடினா அனுப்பி விட்டுறலாம். மேல்நிலை வினா இங்கே வந்து பகிரங்கமாக வர்றது வெளியே எங்கேயும் சொல்லிடாதீங்க. வினா எடுக்கும்போது நாங்கள் பார்த்துருந்தோம் கூட இருந்தோன்னு எங்கேயும் சொல்லிடாதீங்க. மேல்நிலை வகுப்புக்கு நேற்று வினா எடுத்தோம். இவங்கெல்லாம் பரீட்சை எழுதுகிறாங்கல்ல, கொஸ்டின் எடுக்கும்போது நாங்களும் கூட தான் இருந்தோம்னா சிக்கலாக இரும்பில்ல. அங்கே கவனமாக ஈரோட்டில் கவனமாக இருந்துடுங்க. யார் நம்ம ஆட்கள்கிட்ட யார்ட்டையும் உளறிடாதீங்க. இதை எடுத்துடுங்க. இதில் இப்போ பேசுனதும் பதிவாக இருக்குது. ஆமாம். அதேமாதிரி நீங்கள் பரீட்சை எழுதும்போது 50